ஆடுதிரடி கோபாலகிருஷ்ணன் மேட்டூர் முகாமிலே முகாமிட்டிருந்த நேரத்தில் ஊர் பெரியவர்கள் ஓடிப்போய் சொல்லுகிறார்கள். காதில் கேட்டதும் விரைவாக கிளம்பிய ஆடுதிரடி கோபாலகிருஷ்ணன் மேட்டூரிலிருந்து குளத்தூர் சந்தைக்கு வந்து அந்த தட்டியை அவிழ்த்து வீச சொல்லுகிறார். அங்கிருந்து அவர் பாலாற்றிற்கு செல்லுகிற போது தமிழ்நாடு அரசு பேருந்தாக அதிரடிப்படை பயன்படுத்திய வெள்ளை நிற பேருந்து பழுதாகி போனதால் பாலத்திற்கு அந்த புறம் இருந்து கர்நாடகத்தின் அதிரடிப்படை வீரர்கள் வைத்திருந்த ஊதா பேருந்தை பேசி அவர்களையும் அழைத்து கொண்டு பழுதாகி நின்ற தமிழ்நாடு வெள்ளை பேருந்தை சரி செய்த ஓட்டுநர் எடுத்துக்கொண்டு வந்து அப்பாவி மக்கள் 16 பேர் உள்ளிட்ட காவல்துறை அதிகாரிகள் ஒரு 6 பேர் உள்ளிட்டவர்கள் சுரக்காய்மடுவை நோக்கி செல்லுகிற போது 7வது வளைவில் 14 இடங்களில் கன்னிவெடி வைத்த வீரப்பனார் படை ஆடுதிரடி கோபாலகிருஷ்ணனை அடித்து துவம்சம் செய்தது. 2 பேருந்துகளும் சுக்குநூறாக ஓடிப்போனது அந்த குண்டு வெடிப்பில். அப்பாவி மக்கள் 16 பேரும் அதிகாரிகள் 6 பேரும் மொத்தம் 22 பேர் அதிலே படுகொலை செய்யப்பட்டார்கள். சுரக்காய்மடு சம்பவத்தில் 22 பேரில் 16 பேர் அப்பாவி பொதுமக்கள். இன்னும் கூடுதலாக சொல்லப்போனால் தனக்கு துணையாக இருந்த சேத்துக்குழியாருடைய அண்ணனும் அதில் இறந்து போனார். வீரப்பனாரின் உறவுகள் நிறைய பேர் இறந்து போனார்கள். கதறி எழுதியிருக்கிறார் வீரப்பனார். யாருக்கு குறிவைத்தமோ அவன் வீழாமல் போய்விட்டான் என்று வருத்தப்பட்டார். 14 இடங்களில் வைத்த கன்னிவெடியில் சிக்கிய போதும் கூட ஆடுதிரடி கோபாலகிருஷ்ணன் வெடிகுண்டால் தூக்கி வீசப்பட்டு மரக்கிளையில் தொங்கிக் கொண்டிருந்தார். இடுப்பிற்கு கீழே அவருடைய பாகங்கள் செயலிழந்து போனது. ஆடுதிரடி கோபாலகிருஷ்ணன் வீரப்பனாரை அழித்துவிட்டு தான் திருமணம் செய்வேன் என்று சபதம் எடுத்த அவருக்கு அவர் மரணமாகிற வரை திருமணமே செய்து கொள்ளவில்லை என்பதுதான் வரலாறு. அடுத்து உக்கிர தாக்குதல்கள் தொடங்குகிறது. மாதேஸ்வரம் மலைக்கு மேற்கு பகுதியில் எஸ்பெண்ட் என்கிற இடத்திலே MK யுத்தப்பா என்கிற உயர் காவல்துறை அதிகாரி உள்ளிட்ட 5 பேரை ஒரு ஆலமரத்தின் அருகிலே வைத்து படுகொலை செய்கிறார். 5 பேர் அதிலே மரணமுறுகிறார்கள். இப்படி பல்வேறு சம்பவங்களை நடத்தி காட்டிய வீரப்பனார் அவர்கள் 1991ஆம் ஆண்டு தமிழ்நாட்டை ஆளத்துடித்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வாச்சாத்தியில் 18 பெண்களை கொடூரமாக கற்பழித்த நிகழ்வுகளை கேட்டதற்கு பிறகுதான் அதிவேக யுக்திகளை மாற்றி உக்கிர தாக்குதல்களை வீரப்பனார் தொடர்ந்தார். ஒரு கட்டத்திற்கு பிறகு மனிதர்களை இனிமேலும் கொல்லக்கூடாது என்று முடிவெடுத்த வீரப்பனார் அரசுகளுக்கு கோரிக்கை வைக்கிற விதமாக அரசு ஊழியர்களையே காட்டிற்குள் அழைத்து கொண்டு போய் வைத்து அரசாங்கத்திடம் அவர் கோரிக்கைகளை கேட்டார். சில விஷயங்களை நிறைவேற்றி கொண்டார். இப்படி பல்வேறு சம்பவங்களின் அடிப்படையில் தான் 2000ஆம் ஆண்டு கர்நாடகத்தின் சூப்பர் ஸ்டார் ராஜ்குமார் அவர்கள் அவருடைய சொந்த ஊரான ஈரோடு மாவட்டம் தாளவாடிக்கு அருகில் தொட்டக்காசனூர் என்கிற இடத்திலே வைத்து வீரப்பனால் தூக்கப்படுகிறார். அடர்ந்த காடுகளுக்குள் தெங்குமரா காட்டிற்குள் கொண்டு போய் வைத்திருந்தார். இரு மாநில அரசுகளும் கதிகலங்கி போய் நின்றது. நக்கீரன் கோபாலின் மூலமாக 3 கட்ட பேச்சுவார்த்தை நடந்தது. 10 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றச் சொல்லி உத்தரவிட்டார் வீரப்பனார் அவர்கள். இரு மாநில அரசுகளும் தடுமாறியது. கர்நாடக முதலமைச்சராக இருந்த SM கிருஷ்ணா அவர்களும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த கருணாநிதி அவர்களும் பலகட்ட பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். 108 நாட்களுக்கு பிறகு கர்நாடகத்தினுடைய சூப்பர் ஸ்டார் ராஜ்குமார் அவர்கள் விடுதலை செய்யப்பட்டார். ஆனால் 108 நாட்கள் அவர் காடுகளுக்குள் இருக்கிற போது கர்நாடகம் பதறிக்கொண்டிருந்ததை நாம் பார்க்க முடிந்தது. அதற்கு பிறகு ராஜகவுடா வெற்றி பெறுகிற போது காங்கிரஸில் தோல்வியுற்ற நாகப்பா அவர்கள் பங்காளிகளுக்கு ஆயுதம் கொடுத்து வீரப்பனை சுட்டுக் கொள்ளுங்கள் என்று சொன்ன நாகப்பாவை 2003ஆம் ஆண்டு காமகரே என்கிற இடத்தில் வைத்து கடத்தினார். தமிழ்நாடு அதிரடிப்படை வீரப்பன் இருக்கிறான் என்று சரியாக பார்க்காமல் நாகப்பாவை தமிழ்நாடு அதிரடிப்படை சுட்டு வீழ்த்துகிறது. 54வது வயதில் வீரப்பனார் அவர்கள் தன்னுடைய சொந்த உறவுகளை நம்பி ஒகடேக்களுக்கு பக்கத்திலே இருக்கிற சில காடுகளில் தங்கிக் கொண்டார். ராஜகுமாரால் காட்டிற்குள் வந்த பணங்கள் ஏழைகளுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டது. பாதித்தவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்தார். தன் சொந்த கிராமமான செங்கப்பாடியில் ஐயந்துரை என்பவரின் மூலமாக வீரப்பனாரை அதிரடிப்படைக்கு காட்டி கொடுக்கப்பட்டது. ஐயந்துரையின் மூலமாக மோப்பம் பிடித்த அதிரடிப்படையினுடைய உளவு பிரிவு வீரப்பனார் இருக்கிற இடத்தை துல்லியமாக கண்டறிந்து வீரப்பனாரை ஏமாற்றி அவருக்கு விஷம் வைக்கப்பட்டது. 2004ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 17ஆம் நாள் இரவு 10:30 மணிக்குள்ளாம் அதிரடிப்படையினர் கொடுத்த ஸ்லோ பாய்சன் என்கிற மெதுவாக கொள்ளுகிற அந்த நச்சுத்தன்மையுடைய பொருளை புரோட்டாவில் நாட்டுக்கோழி குருமாவில் கலந்து வீரப்பனாரை 2 நாட்கள் பட்டினியாக போட்டு அடர்ந்த வனப்பகுதிக்குள் அங்கேயே அவருடைய சாம்ராஜ்யம் முடிந்து போனது என்று கருதினார்கள். அவர் அருந்திய நச்சுக்குப்பிகள் 8 மணி நேரம் பவராக இருக்கும். அதற்கு பிறகு உயிர் பிழைத்து விடலாம். வீரப்பனாரை அங்கிருந்து உயிருடன் பிடித்த அதிரடிப்படை தர்மபுரி பாலக்கோடு என்கிற இடத்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய சர்க்கரை ஆலையின் கெஸ்ட் ஹவுஸில் கொண்டு போய் தங்க வைத்து உச்சி முதல் உள்ளங்கால் வரை ஓடாளிகள் கொண்டு எலும்புகள் அடித்து உயிரோடவே நொறுக்கப்படுகிறது. சேத்துக்குழியாருக்கும் அப்படித்தான், சேதுமணிக்கும் அப்படித்தான்,
சந்திரனுக்கும் அப்படித்தான். அந்த 4 பேரும் பாலக்கோடு சர்க்கரை ஆலையிலேயே உயிர் பிரிந்து போனது. ஆனால் அதிகார வர்க்கம் படைத்த விஜயகுமார் என்கிற அயோக்கியன் சில திரைக்கதைகளை எழுதினான். பாப்பாரப்பட்டி பாரதி நகருக்கு கண்ணறுவை சிகிச்சைக்காக ஈழத்திற்கு செல்லுகிற போது ஆம்புலன்ஸிலே அழைத்து வருகிற போது 7th டே பள்ளிக்கூடம் அருகில் இரவு 10:23க்கு நாங்கள் 4 பேரையும் துப்பாக்கியால் சுட்டு படுகொலை செய்தோம் என்று பகிரங்கமாக அறிவித்தார் புழுகுனி மூட்டை விஜயகுமார் அவர்கள். மக்களை ஏமாற்றினார்கள். எப்படி கீவ அரசியல் புரட்சிக்கு பிடல் காஸ்ட்ரோவிற்கு பக்கத்திலே தன்னுடைய தம்பி ரால் காஸ்ட்ரோ இருந்தானோ, பகத்சிங் பக்கத்திலே எப்படி தன்னுடைய சகோதரன் குருதேவ் இருந்தாரோ, வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு எப்படி ஊமத்துரை இருந்தாரோ, பெரிய மருதுவிற்கு பக்கத்திலே தன்னுடைய தம்பி சின்னமருது களத்திலே எப்படி களமாடினாரோ, ராமநாதபுரம் சில்லாவை தலைமையிடமாக கொண்டு ஆண்ட சேதுபதி மன்னருடைய பரம்பரை வீரமங்கை வேலுநாச்சியாருக்கு பக்கபலமாக ஒரு தாழ்த்தப்படுத்தப்பட்ட பெண்ணாக இருந்த குயிலி எப்படி சகோதரத்துவத்தோடு களத்தை வென்றெடுத்தாரோ, அதை போல வீரப்பனாருக்கும் ஒரு சேத்துக்குழியார் துணையாகவே இருந்தார். அவர் வாழ்நாள் முழுவதும் கூடவே பயணித்து கூடவே கரம் பிடித்து உயிரை போக்கினார் என்பதுதான் வரலாறு. நன்றி. ஒரு வரலாற்று பதிவை நமக்காக அண்ணன் மிக சுவாரஸ்யமாகவும் தத்துவமாகவும் தந்திருக்கிறார். அடுத்த நிகழ்வுக்காக காத்திருப்போம். வணக்கம்.